ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எப்போவுமே ஒருத்தர் நிழல் மாதிரி தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? எஸ், நிஜமாவே நம்ம எல்லார் லைஃப்லையும் இந்த நிழல் அப்பப்போ கூட வந்துட்டு தான் இருக்குது. அதுதான் செல்ஃப் டவுட். நம்ம மைண்டில் எப்பெல்லாம் நம்ம முன்னேறி போகலான்னு நம்ம நினைப்போமோ அப்பெல்லாம் இவர் வந்து எட்டி பார்ப்பாரு. ஒரு வேளை இது நடக்காதோ, இதுக்கு நம்ம தகுதி இல்லையோ, இது நமக்கு வராதோ, இப்படி தான் நமக்கு தோணும். அதான் அடிச்சு பிடிச்சி ஓகேடா நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம், இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் குறுக்கு இந்த கௌஷிக் வந்தான்னு இவர் வந்து நிற்பார். ஸோ ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் டவுட்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். செல்ஃப் டவுட்டுங்கிறது ஷைனஸோ இல்லை லேக் ஆஃப் ஸ்கில்ஸோ கிடையாது. அது நம்ம பிரெயினில் நடக்கிற ஒரு போராட்டம். என்னால் முடியுமா, அதுக்கு நான் தகுதியானவளா, இந்த மாதிரி நினைக்கிற ஒரு விஷயம் தான். நெகட்டிவ் தாட்ஸ் தான் செல்ஃப் டவுட்டுங்கிறது. இந்த செல்ஃப் டவுட்னால எனக்கு நடந்த ஒரு விஷயத்த ஒன்று சொல்கிறேன். லாஸ்ட் வீக் சரி ஓகே நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நான் போனேன். நான் நிஜமாவே நல்லா தான் ட்ரைவ் பண்ணுவேன். எப்போ நான் ஸ்கூட்டியில் போனாலும் எனக்கு சின்னதாக ஒரு பயம் கூட இருக்காது. நான் பாட்டுக்கு ஹாயாக போவேன், பட் கேர்ஃபுல்லாக நான் பார்த்து போவேன். அன்னைக்குன்னு பார்த்து நான் கரெக்டாக போயிட்டு சிக்னல் இருக்குது, எனக்கு முன்னாடி ஒரு லாரி நின்றுட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கார் ஒன்று நிற்குது. லாரிக்கும் காருக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்போது சரி ஓகே ஓவர்டேக் பண்ணி லாரி நின்றுட்டு தானே இருக்கு, நம்ம முன்னாடி போய் நிற்கலான்னு நினச்சிட்டு 2 நிமிஷம் யோசிக்கிறேன். நம்ம போகலாமா வேண்டாமா, போயிடுவோமா, நம்ம போயிடுவோம் தான். பட் முன்னாடி காருக்கும் லாரிக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக மெதுவாக மூவ் பண்ணுறேன். இடையில ஒருத்தர் லாரியை சுற்றி வந்து கரெக்டாக என் மேலே இடிச்சிட்டாரு. அப்போ எனக்கு தோணுச்சு நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம்னு தோணுச்சு. பட் இந்த செல்ஃப் டவுட் எனக்குள்ளே வந்ததுனால எனக்குள்ள ஒரு பதட்டத்தில் நான் மெதுவாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் கரெக்டாக போயிருந்தேன், கான்ஃபிடென்ட்டாக போயிருந்தேன், நான் கண்டிப்பாக தாண்டி போயிருப்பேன். பட் இதனால நான் கொஞ்சம் மெதுவாக போக ஆரம்பிச்சுட்டு கரெக்டாக அவரு வந்து என்னை இடிச்சிட்டாரு. பட் லக்கிலி நான் கீழெல்லாம் விழுகல, எனக்கு ஒன்றும் ஆகலை. பட் இந்த செல்ஃப் டவுட்னால நம்ம ஒரு நல்ல விஷயம், நமக்கு தெரிஞ்ச விஷயத்த கரெக்டாக பண்ணாலும் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி விட்டுரும். சில நேரங்களில் நம்மளோட இன்னர் வாய்ஸ் ரொம்ப டேஞ்சரான விஷயத்த கூட யோசிச்சு நம்மளை கவுத்தி விட்டுரும். நம்ம மைண்டில் நமக்கு 2 வாய்ஸ் கேட்கும். ஒன்று, நீ ட்ரை பண்ணு உன்னால முடியும். இன்னொன்று, உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, பேசாமல் சாப்பிட்டு தூங்கிருன்னு. ஸோ நம்மளோட ஃபியூச்சரை நம்ம எந்த வாய்ஸை சூஸ் பண்ணுறதுங்கிறது தான் இருக்குது. இந்த செல்ஃப் டவுட்டை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். டவுட் வந்தால் நீங்கள் வீக்குன்னு அர்த்தம் கிடையாது, நீங்கள் க்ரோ ஆகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ட்ரை பண்ணுங்கள், சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா செல்ஃப் டவுட்டு காணாமல் போயிடும். நம்பர் 2, ஸ்மால் ஆக்ஷன் எடுங்க. பெருசாக வேணாம், பெருசாக வேணும், எனக்கு பெரிய ரிசல்ட் கிடைக்கணும், எடுத்ததுமே நான் வந்து ஒரு கோடீஸ்வரன் ஆகும்னு நினைக்கக்கூடாது. சின்னதாக தான் ஸ்டெப் எடுக்கணும். நீங்கள் சின்னதாக ஸ்டெப் எடுக்கும்போது ஒவ்வொரு சக்ஸஸ்க்கும் உங்களுக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அப்பா இதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்டா, நான் ஜெயிச்சிருவேன்டா அப்படின்னு உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. நான் சொல்லுவேன், நீ ஜாபுக்கு போ, நீ ஸ்டார்ட் பண்ணு, நீ இப்போதுலேருந்து போனால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட ஏர்னை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் நான் சொல்லுவேன். பட் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இன்னொரு பர்சனை கை காமிச்சு அவங்க 40,000 வாங்குறாங்களா, எனக்கும் அவ்வளோ வேணும்னு சொல்லுவாங்க. பட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறேன்னு சொன்னாலும் அவங்க அதை அக்செப்டே பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா தயவு செஞ்சு இன்னொருத்தவங்க கூட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ஃப்ரெண்டில் போகவே முடியாது. நம்ம இதே தான் பழைய வீடியோலையும் பார்த்துருப்போம். கம்பேரிட்டிவ் இருக்கிறது வரைக்கும் நம்மளால் சக்ஸஸை ரீச் பண்ணவே முடியாது. ஒருத்தங்க கிரிக்கெட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, இன்னொருத்தங்க ஃபுட்பாலில் தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எனக்கு அவன் கிரிக்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கான், நானும் கிரிக்கெட்டு தான் விளையாடுவேன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத சூஸ் பண்ணி போகிறதுல தான் இருக்குது உங்களோட ரியல் சக்ஸஸே. அடுத்து செல்ஃப் டாக். மிரரை பார்த்து பேசுறதுனால பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நானே அப்பப்போ மிரரை பார்த்து தான் பேசுவேன். பட் வீட்டில் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, உனக்கு என்ன லூஸாக தனியாக பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் நீங்கள் காதலியே வாங்கிக்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பார்த்து உங்களுக்கு நீங்களே பாசிட்டிவாக பேச அது டைமிங்கில் உங்களுக்கு கரெக்டான விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்ல பிக்கஸ்ட் ரிக்ரெட் என்னன்னா, நான் ட்ரையே பண்ணலைங்கிறது தான். செல்ஃப் டவுட்டை லிசன் பண்றதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. அப்பதான் அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னாது உங்களால சொல்ல முடியும். ஃபைனலி ஒரு ரியல் இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியை கேட்டுட்டு போயிருங்க. நம்ம இந்தியாவில் மீரா சிங்னு ஒரு பொண்ணு உத்தரப்பிரதேஷ்ல ஜவான்பூர்
புதுப்பூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் யங் விமன் ஆக்சுவலி அவங்க 2020 2021 வரைக்கும் அவங்க 1 ஏக்கர் நிலத்துல சின்ன ஒரு குளத்துல ஃபிஷ் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ அவங்க 25 ஏக்கர் லேண்டில் பயங்கரமா பெரிய லெவலில் ஃபிஷ்ஷை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிஷ் ப்ரொடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம அவங்க கிராமத்துல இருக்கிற நிறைய ஃபேமிலிஸ்க்கு டைரக்டா வேலை வாய்ப்புகளும் வாங்கி கொடுக்குறாங்க. இதுதான் ரியல் இம்பேக்ட். ஒரு சின்ன கிராமத்துல எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம தனி ஒரு பொண்ணா இருந்து ஒரு பெரிய ஃபிஷ் ஃபார்மையும் ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க இருக்கிற கிராமத்து மக்களுக்கும் வேலை வாய்ப்பும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆரம்பிக்கும் போதோ அவங்களுக்கும் செல்ஃப் டவுட் இருக்கதான் செஞ்சுச்சு. இந்த சின்ன வில்லேஜ்ல என்ன செய்ய முடியும்னு நினைச்சாங்க. பட் இப்போ நம்ம அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம். அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்க, ரிஸ்க் எடுத்தாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, இப்போ சக்சஸ்ஃபுல்லா நிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெவர் லெட் செல்ஃப் டவுட் ஸ்டாப். ஆக்ஷன் எடுங்க, ட்ரை பண்ணுங்க அண்ட் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுங்க. செல்ஃப் டவுட் சொல்லும் என்னால் முடியாதுன்னு, நீங்கள் சொல்லுங்க நான் முடிச்சிட்டேன்னு. வாழ்கிற வாழ்க்கை ஒரு தடவை தான், விட்டுறாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.